இங்கு சர்சாய்ஸ் ஃபிளோஸ் தோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்லீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன். கேட்கள் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனை வைத்து இனிஸ்ட்ரியர் பண்ணல. இறுதியில துபலிவானது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரசுரின் சாஸ்திரோட புத்தகங்கள் அந்த சால்மடியில் இருக்கின்றன. பச்சபது உண்மையை நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. மிச்சு கண்டிப்பா. மிச்சு. இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம் அண்ட் எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம் அண்ட் எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். சரி, இதோ. நன்றி. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க வீணாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. ஒரு மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருக்கும்போது ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய், ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது.
அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். நீங்கள் வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட்ஸ் மிஸ் மோனிகா அவசியம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூசா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னாலான கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ, எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். அழகுக்கு என்ன சென்டி லில்லி? இதுவாழ்ல புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அழிச்சக்கம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் ஸ்டோன்ஸ்டர் செம்மழகு. ஆனால் என் மைத்து கேளேன் சுபீதத் சீபடத்துக்கு நகம் அவரையும் சீப்படலாம். என்ன? வைஷியஸ் ப்ளீஸ் சாட்சியம் சியாயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள் மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் ஃபைரஸ் நம்ம இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிடம் என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை என் எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமாம், நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இது உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக Oh my உள்ளேன். God, குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் நல்ல சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம்.
தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ் மிஸ்டர், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்னை மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிகத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்ப கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நான் இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று, வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. ஓஃப், என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? அது யார்? ஹலோ ஹலோ, செலவுக்கு பணம் இன்னும் இருக்கு. உங்க ஆர்டர் இதோ. ஓ என்ன ஒரு கனமான பெட்டி. அப்பா, அவ என்ன ஆர்டர் பண்ணாள்? சரி பார்க்கலாம். அப்படியா? கனவு கட்டிலுக்கு தேவையான எல்லாம் இதோ. வாவ், என்ன பெரிய மரம். அதை நிலத்தில் வைப்போம். அவள் என்ன செய்கிறது? ஓ புழிய பெட்டிக்கு விழுந்துட்டாள். அருமை. என் வேலி என்ன ஒரு பெரியது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கிறது. அப்பா அரோச்சி, ஏன்னா பெட்டியை அகப்படுத்துவோம். அச்சுவழில் இருக்கிறது. இப்படி ஆள என்ன பண்றா? அச்சடக்காரரான மேரி பணிக்கு மேலே. இதை இப்படி போட்டு இப்படி வைக்கலாம். நல்லாவே வந்துச்சு. விரைவில் இது ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு பிறவி கட்டடக்காரர். ஒரு படுக்கை மாடி. நான் எப்போதும் இப்படிப்பட்டதை கடந்து வந்தேன். வாவ், அவளுடைய படுக்கை எனதிலிருந்து மிகச் சிறந்தது. நல்ல யோசனை. இப்போது நான் இன்னும் சிறப்பாக செய்வேன். அதை வாங்கிவிட்டேன். இப்போது டெலிவரி காத்திருங்கள். ஆஹா, இதோ அது. ஹே நண்பர்களே, இது உங்க குறிப்பாக. நன்றி. உள்ள கொண்டு வாங்க. மூடுன்னு. ஹால்மர். வாவ், என்ன ஒரு அழகு. அம்மாம், படுக்கை நிறுவப்பட்டுள்ளது. கொஞ்சம் அழகாக. ஆண்டுவாது சேர்ப்பாம். ஒரு சீனடி ஆன்சர் ஏற்றுறதுக்கு so earlier too. வாவ், உன் துப்புங்களை துடைத்துக் கொள்ளு அயலாளி. இந்த சமைக்காத நேரத்தில் எழுது. ஓ இது வலிக்கிறது. Means இங்கரின் ஃபண்டராங். ஒட்டி அடிக்க வேண்டாம். நான் என்ன யோசிப்பேன்? ஒரு யோசனை. Auster klurde ruptivis hudier. Larry wins Drelvors Megamolea. Mat so is Berumberlarka. I am Korea Primalanala.
சிறப்பாக உள்ளது. ஜெனிபரிந்தை போலவே கண்டு கொள்ளவில்லை. ஓ மரி, ஏன் நீ ப்ராப்பரம் எரிகிறாய்? என்ன இருக்குது? இந்த கலக்கலான திரைகளை எங்கு வாங்கினாய்? வாவ். இப்போது மேஜை துணி வேலைக்கு வரும். Wow, is all sort branding nano? Works at Sears. Hey, அயல்வாசி உன்னிருக்க? ஓ, வாழ்க்கை மிகவும் சலிப்பு. ஒரு யோசனை. நான் ஒரே ஒரு ஆச்சரியமான பொருளை ஆர்டர் செய்ய போகிறேன். மேரி பொறாமைப்படும். ஆம், நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். Allard Erasers Answer order. Drink for a second near array. கண்டிப்பா மிஸ். Hungry senior doll extra crewing. Understand, babe? Nice in your elevation around for I can this. ஹலோ பெண்களே, என் மிருகமான வீட்டை பாருங்க. வாவ், இது அதிசயமா இருக்குது ஜெனிபர். இங்க ரொம்ப இன்பமா இருக்குது. நாங்க ஒரு தனிப்பட்ட விருந்து நடத்துறோம். யாரையும் உள்ள அனுமதிக்காத. அதனால் மகிழ்வடைய ஆரம்பிக்கலாம். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. வேலைக்கு வருவோம். அதனால மேசை துணி. என்ன இப்போ ஆத்திரங்கள் இல்லையா? என்ன சொல்றாரு நயலவர்? இசையை அதிகப்படுத்துவோம். ஓ, அது என்ன? அதை எப்படி ரசிக்கிறாய் மேரி? சரி, விடியுங்கள் அயலவரே. இப்போது செயல்பட நேரம். பாதுகாப்பு. என் அறையில் உள்ள பெரும் சத்தம் பற்றி புலம்ப விருப்பமாக இருக்கிறேன். அந்தீபுஸ் என்னோடஸ் அல்ஃபுர்பகல் டிரிச்சன் இங்க துவங்க நான் எல்லாற்றையும் காட்டுறேன். இங்க இருக்கிறாங்க ஒழுங்கு மீறுபவர்கள். உடனே அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்போம். மிஸ், என்ன நடக்குது? ஹே, நீங்க யார்? உங்க மேல் புகார்கள் உள்ளன மிஸ். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று எனக்கு தெரிகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்ணை மூட தயாராக உள்ளேன் என நினைக்கிறேன். இனி யாரும் இங்கே வர வேண்டாம். ஏய், இது என்ன? இன்னொரு யோசனை. என்னிடம் என்ன இருக்கிறது? குளிர் ஒளிரும் கோலம். Boris. Nager Surai Sounder Panemarum. So no, we're basing Urkers Carpurnius Castro. Terminator Bardi. நாம் வின்டில் டிஸ்கில் துண்டுகளை எடுத்து வச்சுக்கிறோம். Vai, det gjorde det en disco bande. Bet, and I sent you separate med or salad. மீதமுள்ள டிஸ்க் பகுதிக்கு நம்ம சுவர் அலங்காரம் செய்ய போகிறோம். அருமை. என் அறை மின்னுகின்றது. இப்போது இசையை ஆன் செய்ய நேரம் மற்றும் நான் சிறிது வேடிக்கை காணலாம். அது கொஞ்சம் பெரும் சத்தமாக இருக்கும். என்ன நடக்குது? ஓ, வாவ், மேரிய பார்க்க போகலாம். ஹலோ, இதுக்கு நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்பதை பார்க்க வந்தோம். இதுவே ரொம்ப குளியா இருக்கு. Or sasso, but a ruler so. Wars aria on a main feature sir. இப்ப ஹேக்கோடு கடத்தியா? Say guys, might ratulate you. அதை சுற்றி மட்டும் வைக்க வேண்டும். ஏன் அதை எப்படி கண்டுபிடித்தார்? எப்படி வசதியாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய வீடு மிகவும் பிடிக்கும். அதுதான் ஆர்டர். விரைந்து செய். வாங்க. Girls those buried are severing and why you never turples in our boys. ஆமாம், எனக்கு வேண்டியது சரியாக இதுதான். I சுவல செய்க. இது உங்களுக்காக. கவனமாக இரு. ஓ, வாவ், எப்படி குளிரானது. அதுதான், புரிந்தீர்களா? ஓ, என்ன நடக்குது? ஓ, இல்லை,
இது சுடர்கிழி. எங்கள் கையில் தீயணைப்பு கருவி உள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே வெளியிடுங்கள். கவலைப்படாதே ஜெனிபர், எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் என் வீடு அது நாசமாகிவிட்டது. கேட்க முடியல ஜெனிஃபர். ஆனால் நீ எப்போதும் என் வீட்டில் தங்கலாம். சரி, உன் வீட்டுக்கு போகலாம். இங்கேயும் சூழல் நல்லதுதான் இல்லையா? ஆம், மிகவும் அழகாக உள்ளது. அங்கே என் மென்பூச்சி பாசங்களை சந்தி. என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த எனக்கு உதவும். கூல். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது எண்டடி கரடி. பேராசை. ஹூரே. உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே. இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல, ஓ தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. சங்கிச்சவும் மீட்கவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு. எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு. ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது. ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட் சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்பிரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. எம் எம், இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன். ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ்,
எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிவ்வை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல என்ன ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவை, என் ஏழை மூக்கு, இதை பாருங்கள். இது எப்படி இருக்கிறது? இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இதை முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது. முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன? ஓ, என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பெண்ணே. ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல, எல்லாம் முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊதப் போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. நண்பர்களே, நீங்கள் வீடுகள் கட்ட அது ஒரு முடிவு பசுமையானது. என்னோட யோசனை இங்க எல்லோருக்கும் சரியான இடம்னு தோணுது. நீங்க உறுதியா உள்ளீர்களா? இது கேவலமா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் இன்னும் நிறைய லெகோ கட்டுகளை கொண்டு சென்று ஒரு அழகான வீட்டை பணிய முடிவு செய்து விட்டேன். ஓ, என் சாமான் அங்கே இருக்கிறது. வாவ்,
எவ்வளவு அழகான கட்டிகள்! நான் என்னுடைய வாழ்க்கையின் அழகான வீடு கட்டப் போகிறேன். அபிகுவின் ஒன்றை விடவும் மிகச் சிறந்தது. சரி, அங்கே சில கட்டங்களை எடுக்கிறேன். பச்சை நிறமுள்ளவை, நீல நிறமுள்ள ஒன்று. அது முடிந்து விட்டது. ஓய், மகிழ்ச்சி. இங்கே வா. இந்திய பாருங்கள். எதையும் வாங்க பணம் இல்லை, அதனால இதை எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிகள் எனது எதிர்கால வீட்டிற்கு சிறந்தவை ஆகும். ஸ்காட்ச் டேப் எனது மூவர் நண்பன். பார்த்தீர்களா, அது ஒரு அற்புதமான வீடு. சரி, நாம நிம்னோக மாற்றங்களை செய்ய வேண்டும். மேலும் ஒளி சேதப்படுத்தாது. வாவ், உன் கேபின் ரொம்ப அழகா இருக்கு. அல்லிப்பா, இது என்ன? எனக்கு உடனே ஸ்பா செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு முன் நான் எனக்கு ஒரு அழகான புதிய வீடு வாங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, இது சரியாக தெரிகிறது. இது ஒரு கோட்டை. வாவ், அது என்ன? கோட்டை. ஒரு ராஜகுமாரி, எப்போதும் பூனைக்குரியவர். அழகு. அதை பார்க்கவும் வேண்டாம், தொட்டும் கூடாது. இது மிகவும் அருமை. கோட்டை சட்டை எனக்கு தோன்றுகிறது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். நமது அக்கம் பக்கத்தில் சாண்டி என்ற அதனால மிக பணக்கார பெண் உள்ளார். அவர் தனது சொந்த கேஸ்லை வாங்கிக் கொண்டார். ஏதாவது சொல்ல முடியுமா? ஓ, ஒரு நிமிடம். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நல்ல மதியம். நீ யார்? என் சொத்தில் இருந்து வெளியேறு. நான் கோபமாக இருக்க போகிறேன். அருந்து, என் கேமராமனை தொட வேண்டாம். இருந்து போ. என்ன ஒரு கேன்ஜு தான். அட, என் கீற்று ரொம்ப சாதாரணமாக இருக்கிறதா? ஐயோ, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. என் விதத்தில் வண்ணம் ஏற்றலாம். ஆமா, தேவையான ஃபோக்கஸ் எல்லாமே இருக்க முடியும். முடிந்தது. அதை பார்த்ததில் அழகாக இருந்தது. ஹே கேட், என்னுடைய புதுப்பிக்கப்பட்ட வீட்டை நீ பாத்தியா? ஆம், அவனுக்கு சில இருந்தது. எந்தாகவும் புதுப்பிக்க நினைக்கிறேன். எனக்கு தான் சில எல்இடி விளக்குகள் இருக்கின்றன. அதை மறந்து விடுவோம். மற்றும் மென்புத்தம் மேலே கொடி. வாவ், அதை தியாடந்து நாம் உடனடியான டிக்டாக் வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். பழக்கப்பட்டவர்களே, என்னுடைய புதிய வீட்டை பார்வையிடுங்கள். அங்கே என் நண்பரும் இருக்கிறார். ஹலோ. ஓ ஓ, நீ என்னை அணிய வேண்டும். ஓ ஓ, அவசரம், கொஞ்சம் புழுத்து போக போறேன். என் பாதுகாப்பு மனைக்கு நிறம் கொடுக்க காப்பனைகளை பயன்படுத்தலாம். இது மிக சிறப்பாக தோன்றுமாய் நம்புகிறேன். சில ரைன்ஸ்டோன் கற்கள் மற்றும் இதர நகைகள் மற்றும் இயற்கையாகவே என் படம் உள்ள கொடி. ஆஹா, ஐஷ், இதற்கு உள்ளே மிக அழகா ரைன்ஸ்டோன்களா? அவை உண்ணத்தக்கவையா? அம்மா, அவள் இன்னும் உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறார். எலிச், போனையடே. அதை தள்ள நேரம். சரி, என்னால் ஒரு வேலி போட வேண்டும். எல்லா விதமான மக்கள் நுழையாமல் இருக்க. அதை பார்த்தீர்களா? ஏழை மக்கள் அனுமதி இல்லை. புரிந்ததா? நான் அங்கு செல்வதற்காக எனக்கு உணர்ச்சியாக உள்ளது. நானும் என் பாண்ட் உருவாக்க போகிறேன். ஆனால் அது உன்னுடையதை விட அழகாக இருக்கும். சரி, அதுவோ அபாரமாக இருக்கிறது. ஆஹா, கேட் ஒரு பிரீமியம் ஒன்றை உருவாக்குகிறார். சூப்பர். ஆம், நான் எங்கள் ரசிகர்களுக்காக ஒரு பொறுப்பான யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். சண்டி பல்வேறு வண்ணங்களில் அழகாக இருக்கிறதே, அதென்ன? ஓ, எல்லோருமே உன் பணி செய்வது எவ்வளவு நல்லது. ஓ, பனிச்செடி, கவனமாக பாரு. நான் தனியாக இருக்க விரும்புகிறேன். இல்லை, நான் சாந்தமாக இருக்க முடியாது. நிறமுள்ள M&M சாக்லேட்களுக்கு ஒரு தொகுப்பு செய்ய போகிறேன். ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது ருசியாகவும் உள்ளது. ஆஹா, வெண்டிங் மெஷின் எவ்வளவு அருமை. இதோ இந்த சோடாக்கள். அப்படியா? அப்புறம் அது நன்றாக தெரிகிறது. நானும் சில குளிர்ச்சியான விஷயங்களை உருவாக்க போகிறேன். நான் ஒரு பவங்களையும் சென்ஸ்ல கைச்சியும் பார்த்தேன். இது ஒரு அழகான நடைமுறையானும் சில பூக்களாகவும் மாற்றலாம். பாருங்கள்,
கூட ஒரு அமரத்தம் போல் இருக்கிறது. என்ன இங்கு ஆமாம், பந்துகளை ராட்டையில் சரியாக இறைச்சுங்கள். அது பெரிய பார். ஓ நன்றி, எனக்கு நிறமுடைய பந்துகளின் முழு ராட்டை உள்ளது. ஓ பிராண்டி, இங்கே வாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. பந்துகள் அருமையாக உள்ளன. சாண்டி, நீ வர விரும்புகிறாயா? என் வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை. இந்த கேஆட்டை வெளிப்புறமாக அழகாக உள்ளது, ஆனால் உள்ளே கொஞ்சம் சோகமாக உள்ளது. ஆஹா, என்ன இருக்கிறது அங்கே? சரி, இதுதான். அம்மா, வெள்ளை நிறமா? இன்னும் என்ன இருக்கிறது அங்கே? ஆஹா, நான் சித்தமா இருக்கிறேனே இங்கே. அதை முடித்த பிறகு இன்னும் சில பொருட்களை முடித்து விட்டோம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது. அலங்காரத்திற்கு கொஞ்சம் பணம் உறுதியாக செலவு செய்யுங்கள். அப்படியே போங்கள். சரி, வேலை நிறுத்துங்க மேடம். இது பக்காவின்மையாக இருக்கிறது. என் மாதிரியான ஒரு இளவரசியின் பாட்டில் அறை. ஆஹா, பணத்தை வீசுவது ரொம்ப குளிராக இருக்கின்றது. இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. என் வீட்டிலும் நான் என்னோ ஒன்றை செம்ம சாதனை செய்ய வேண்டியதுதான். பாப்போம். நான் சில LED விளக்குகளை வாங்கி அமைப்பேன். இங்கே விருந்துகள் நடத்தப் போகிறோம். அதை பாருங்கள். எனது உயிரினங்கள். சரி, நாம் தூங்கலாம். அது முடிந்து விட்டது. ஜேடு உள்ளே கேபினை அமைத்துள்ளார். நானும் அதை போன்று ஒரு அமைப்பை மேற்கொள்ள விரும்புகிறேன். குப்பையில் எதையாவது சுவாரஸ்யமான ஒன்றை கண்டுபிடிப்போம். வாவ், இதை வீட்டுக்கு கொண்டு போகிறேன். திரும்ப கடைசி. நான் ஒன்றும் இல்லை. சரி, பார்ப்போம். இது சிறப்பாக இருக்கிறது. அப்பாவா, நீ என்னுடன் ஜீட் செய்ய போகிறாயா? அது என்ன? மனப்பூர்வமான ஓவியங்கள். அதிசயம் மற்றும் சில கைவினைகள். அது என்ன? ஓ, அதுவா? காத்திரு. ஓ, இதை பற்றி பேசலாமா? மன்னிக்கவும். என்னை விரட்ட தேவையில்லை. அரி, மைக்கும் பூச்சி அளிக்கும் நேரம் என்பது ஷாப்பிங். பிரிட்னே, கவுண்டங்கள். அங்கே பெண்கள் என்ன செய்கிறார்கள்? என்றென்றும் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ அதைவிட நன்றாக இருக்கு. அவர்கள் என்னை தங்களுடன் சேர அழைக்கவில்லை. அதனால் நான் ஒரு சிறிய கூத்து போட போகிறேன். அந்த வாசம் என்ன? என்னிடம் உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. என்ன ஒரு தோல்வியாளர்கள் கூட்டம். மேலும் நாம் கேட்டை அகற்ற வேண்டும். நான் பிரிட்னி வந்து விட்டேன். உங்கள் கைகளை அசைக்கவும். அவன் என் வீட்டை உடைத்து விடுகிறான். பார்த்து பாருங்கள். ஓ, என் அழகான பொன்னாங்கண்ணி. இது சூடாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் என்னை வேடிக்கை பார்க்க அழைக்கவில்லை என தெரிந்து கொள்வார்கள். மன்னிக்கவும். மன்னிக்கவும். சாண்டி, இதை நீங்களா செய்தது? அது நான் இல்லை. சரி, நீ போராடி கொண்டிருக்கின்றாய். டேட், நீ தயார்தானே? ஒயிட் காஸ்டிலுக்கு வாங்க போகலாம். நீ எங்களது வீட்டை அழித்து விட்டாய். இப்போது உங்களுடையதை நாங்கள் அழிக்க போகிறோம். கவனமாக இரு சாண்டி. நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம். இல்ல, நான் என்னோட மூலம் உன்னை தாக்குறேன். நான் இதை செய்ய போகிறேன். ஆனால் நாம் எளிதில் அதை விட்டுவிட மாட்டேன். ஒப்பமிடு பிராண்ட்லி. இதோ உனக்கு. நான் என்னை பாதுகாக்கேன். இந்த சின்ன சின்ன எலும்பை நீ பார்வைச்ச மாட்ட. நான் அதை கீழே கவிழ்த்து விட்டேன். நீ எப்போது பெற போகிறாய்? ஓ அப்பா, தொடச்சு. அது என்ன?
தயாரிப்பை விடுங்கள். லூனா என்னை எடுக்க வருகிறார். பார்க்கலாம். நில். அவ பறந்து போயிட்டா. என்னாச்சு? சாண்டி பறந்துட்டாங்களா? அப்படின்னா பழி கூடத்தலாம். சரியா இலக்கினா? நல்லதுதான். அரைப்பு ஆவலாக இருக்கிறேன். ஆமா, நாம் அவளை வென்றோம். என் கைக்கு ஒரு ஹைஃபை கேஜ். இப்போது இந்த கோட்டை அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. இது என்ன குப்பையின் குவியலா? ஹலோ அழகான பெண், நானும் என் வீட்டை பகிர்வதற்கு நீங்க தயாரா? உங்க முதல் பரிசு இந்த சாக்லேட் ஃபவுண்டன் இருக்கும். அதை பெற நீங்க அதை உலர விடணும். அதுதான் நீங்க பெறணும். என் கடிகாரம் எங்க? ஓ, இதோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. போலாம். இந்த வாகையில என் பழுப்பு நிறம் இல்லை. அவளோட மியா இருக்கிறா. நான் அவரசம் கடன் வாங்கினா அவளுக்கு பிரச்சனையா இருக்காது. நிறுத்து. அதை பற்றி கூட நினையாத. லாப பேதம். என்ன கிடைச்சிச்சு. இருங்க, நீங்க ஓவியம் தான் பண்ணணும்னா ஏன் சாக்லேட் போன்றதை பயன்படுத்தணும்? நிஜமான சாக்லேட் தான் பயன்படுத்தலாமே. முடிவு. என்னை கொண்டு அது பிரமாதமாக தோன்றுகிறது. ஒர்க்கிக்கு போவோம். அந்த பர்சன் third bossல இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீ எண்ணெயில் சாக்லேட்டை சுவைக்கணும். அந்த சுவை எவ்வளோ அருமையானது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இறுதியாக இருந்த சாக்லேட் இல்ல? ஏதாவது இருக்கிறதா? இருகால்னு நம்புறேன். அவ்வளவு இல்லையே. நல்லா இருக்கு. பாரு சூசி, அவங்களுக்கு அந்த நிறத்தை எங்கே இருந்து கிடைச்சது எனக்கு தெரியாது. ஆனால் என் வரைபடம் அந்த நிறம் இல்லாமலே சிறந்தது ஆகும் என்றேன். ஏதையா காணவில்லை. நாம் இன்னும் முயற்சி செய்யணும். ஆஹா, ஆம், இது அற்புதமா மாறியது. என்ன செம்ம கெட்டவன் நான். இப்போது சாக்லேட் ஊற்று கண்டிப்பா என் வசமா இருக்கும். மியா சூழல் சயின்ஸ் போயிட் ஸ்டால் லெவல் 3 அவளுடைய ஓவியத்தை அவிழ்க்க நேரம் வந்துடுச்சு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதுவே போட்டி என்பதான். பெண்களே, உங்க நேரமும் முடிந்து விட்டது. ஓவியங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? என் வரைபடத்திற்கு இதை யார் செய்தார்? உனக்கே லாஜா இல்லையா? பிபி, நீங்கள் நேரத்தை மிகச்சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் மன வருந்துகிறேன், இந்த வேலை சாக்லேட் நீரூற்றாக தெரியவில்லை. சூசி, உங்க வேலை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கே மேலும் ஒன்றுமில்லை. ஆனால் மியாவின் வேலை அழகாக உள்ளது. எனது வீட்டுக்கு வந்து நீரூற்றிலிருந்து சாக்லேட் சுவைக்கும்படி தாங்கள் வரவேற்கப்படுகிறார். பொறாமைப்படுங்கள். நீரூற்று எனக்கே. ஆம். ஓ, நான் ஓடுகிறேன். இறுதியாக மிகவும் நன்றி. இது எப்படி நடந்தது? ஓ, ஆனால் மாறுபாட்டேது. இதனால் சாக்லேட் மேயாசமாவதில்லை. மியா, நீர் முழுவதும் சென்று விட்டீர்கள். வாவ், இந்த நிறங்கள் எவ்வளவோ தனித்துவமாக இருக்கின்றன. என்ன என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்போதெல்லாம் இதை செய்வதற்கே விரும்பினேன். ஆரையோ, நீ என்ன பண்ண? இப்படி முழு கண்ணம் நீளமாய் போயிடுச்சு. பெண்களே, நான் இங்கே. நீங்க புது சுற்றத்துக்கு தயாரா? கைகள் மேலே. ஜஸ்ட் கெட் சூப்பாகி ஆகும். அதனால சீக்கிரம் கென்று விட்டுடுங்க. போகலாம். நேரம் இப்போது ஆரம்பமாறு. கொண்டாடும் அப்போ லிங்கோ server orangnya. This is sorry career into a cag. Scarefernda. சரி, நான் பொன் மஞ்சள் நிற பெயிண்டில் தொடங்குகிறேன்.
அது ரொம்ப அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நம்ப முடியாதது. சரி, இப்போது நீல வரிகள். ஹா, அவர்களை எவ்வாறு பூர்த்தியாக இருக்கிறார்கள் பாருங்கள். Security candies canarias inilane lemon urine முழுதார் கிரே ஒளிர செய்யும். அப்படின்னா நடப்பது நேரம் வந்துவிட்டது. வாங்க போகலாம். De my lose. This roster dinger Lorisla server. And they tornado we are prancer angel. Well, radio. வாவ், ஃபீபியின் ட்ரோன் ரொம்ப குளும். இல்ல, நான் வாங்க இயலாது. அவளை என்ன தெரியுமா? ஆனால் நான் தெரிகிறது. பாரு, நானே வெல்லினே. வாக்கி, இந்த பேச்சால என்னை ஏமாத்த முடியாது. அதை திருப்பி கொடு. ஆமா, கண்டிப்பாக. உன் ஓவியத்தை எடுத்துக்கொள். எனக்கு இப்போ அது தேவையில்லை. அதை எப்படி செய்ய முடியும்? சிருசுங்க ஐநங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரைவல் ஃபார் வேண்டிய இது ஃபீபே உங்கள் வேலை எனக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்கு. மியா, நீ இன்னும் கவர்ட் பண்ணக்கூடியவங்க. சூசி தன் விபரீதனா தெரியுது. உங்களுக்கு பரிசை வெல்லவே விருப்பமில்லை. எனவே நான் நீர் கொண்டு பிபிக்கு தர தவிர விருப்பமில்லை. நான் உங்க இடத்துல இருந்தால் தூரத்துல மறைந்திருப்பேன். எனக்கு எனக்கு தேவை போர் நிறம் மட்டுமே. நன்றாக. நீங்க என்ன செய்றீங்க? Oh yeah, let not that crazy of Henry Retain and நினைக்கிறேன். நீங்கள் சிவிலி பார்க்க ட்ரீடியா உள்ளீங்களா? ஒரு பத்யாய் போன். வாவ், இது ரொம்ப நன்றா இருக்கிறது. Frankfurt அங்கே செய்யும் வருஷத்துக்கு அழுத்தமாக. இன்று எனக்கு மலர்கள் இல்லை. சரி, இங்கே ஏற்றவையானது ஏதுமில்லை. ஆனால் எனக்கு அவை தேவையில்லை. எனக்கு துணையாய் சாதாரண நிலையான கத்தி. முடிந்தது. An inside folder in their undershare series Siri Mayweather. Wow. Hermione. எங்கேயும் சென்று கொண்டிருக்கவில்லை. எப்படி திருமதி சூசி, நீ என் விட ரொம்ப அழகா இருந்த. In her career, Laurie scene of her monster career. எனக்கு தெரியும். என் டிராவிங் நிஜமல்லான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இறுதி ஒளிவு மறைய சேர்க்கணும். முடிஞ்சிச்சு. வெற்றி என் கையில் இருக்கிறது. இது அழகாகி உள்ளது. அது மிக அழகாய் இருந்தது. Bravo. So serious fingers are right for you. அது சவும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பொதுவாக நல்லது அல்ல. என் விதிகளை மீறியதுக்காக உங்களை தகுதி நீக்கப்பட்டது. மியா, இது என்ன? இது ஒரு கனவு. Wow. Sus. நீங்க என்ன செய்றீங்க? அவங்களோட ஒரு ஸ்கில் மோனா இருக்கும் ஐபோன் உள்ளது. நீங்க எல்லாம் அது சுவையாக இருக்கு. வாவ், நான் புதிய போனை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தேன். மியா, அதை தொடாதே. அது என்னுடையது. விந்தையானது. ஆனால் அது ஏன் வேலை செய்யல? என் விரல் அது என்ன? வா, அது சாக்லேட். இந்த ஐபோன் சாதாரணம் அல்ல, இது சாக்லேட். ஓ வாவ், அது இன்னும் சுவையா இருக்கு. எவ்வளவு சுவையாக உள்ளது. சூப்பர்.
உங்க நண்பர்களுக்கு சுவைக்க கொடுப்பீங்களா? இல்லையே, நான் சாப்பிடுவேன். இது மிக ருசியானது. அது மிகவும் நல்லது. இந்த பேராசைக்கார பெண்ணுக்கு போதனை கொடுக்க நான் எப்படி செய்வதென்று தெரியும். ஒரு சாதாரண ஹேர் ட்ரையர் நமக்கு உதவும். அதுதான். உன் கையில சாக்லேட் ஐபோன் இருந்தது, இனி சாக்லேட் ஐபோன் இல்ல. ஹா, ஓ இல்லையா? என்ன நடந்தது? இந்த அழகிய சாக்லேட் ஏன் மேசையில் ஒரு குளமாக உரிந்தது? உனக்கே வெட்கம் தேவைதானே? நீர் என்னை பொறாமைப்படுபவன். கடைசியாக நாம் அதை ஒரு முறையாவது முயற்சிப்போம். பாரி சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன, இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங்குமிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள். இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார், ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது, ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்று விட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சூஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டுக்குட்டை சொக்குடன் சூஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகருவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர் பாட்டி. நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும் சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார்.
பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்டப் போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு கரண்டி அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம். மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பலமுறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காஃபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை. ஆனால் சுவை விசேஷம் இல்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2 ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும், சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போது கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓ ஏ, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய்.
அழகானது, அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது, ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு